இப்ப இத வெளியே சோதிக்கிறேன். எதுக்காக என்ன பின்தொடர்ந்து வரீங்க? நீ எப்படி அங்கிருந்து தப்பிச்சு வெளியில? ஒருவேளை எங்களோட ஒரிஜினலை நீ கொன்னுட்டியா என்ன? விட அவனை கொல்றது சுலபமா இருந்துச்சு. கில்லர் பியையும் நருட்டோ உசுமாக்கியையும் சிறை பிடிச்சே ஆகணும். அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் அவனுக்கு உதவுறதுக்காக வந்துடுவாங்க. மறந்துட்டான்னு நினைக்கிறேன். உண்மையான பலம்னா என்னன்னு தெரியலையா நருட்டோ? என் கையாலேயே கொல்லுவேன். கொஞ்சம் கொஞ்சமா இந்த கண்களுக்கு நான் பழக ஆரம்பிச்சுட்டான்னா நீ இத்தாச்சி தானே? நான் உன்னை நில்லுன்னு சொன்னேன். அப்ப கண்டிப்பா நீ இத்தாச்சி தான். நீங்க என்ன பண்ற? எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. அப்புறம் எதுக்கு இப்ப ஓடுற? உன்னை பத்தி உன்னோட கென்ஜூட்சு வழியா என்னால பார்க்க முடியும். ஏன்னா இது உன்னோட கண்ணுதான். ஆனா இப்ப நீ நிறைய மாறி இருக்கன்னு. எனக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்துக்கு நீ மட்டும்தான் காரணம். நாளா என்னைக்கும் செத்துருக்க வேண்டியவன். எதுக்காக நீ என்ன தேர்ந்தெடுத்த? என்ன மட்டும் எதுக்காக உயிரோட விட்ட? உண்மையிலேயே நீ எதுவும் தெரியாத அப்பாவி. இந்த துரோகத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை. நீ ஒரு குழந்தை. இத ஒண்ணு உனக்காக செய்ய. கேள்வி கேட்கவும் தண்டிக்கவோ இன்னொரு உச்சிஹாக்கு தான் உரிமை இருக்கு. உனக்குள்ள பெருப்பை விதைச்சு நீ எந்த ஒரு வளைவும் நெளிவும் இல்லாம உன்னை வழி நடத்தணும்னு முடிவு பண்ண. என்ன சொல்ல வர? பாதையில நான் போயிருக்கணும்னு சொல்றியா? அப்படிப்பட்ட பாதையே எனக்கு தேவையில்லை. உன்னோட பயணத்தை நீ தான் தேர்ந்தெடு. கண்களால உண்மையை தோல் உரிச்சு பார்க்க முடியும். என்னோட யுக்திகள் உனக்கு புரியாமலே போயிடுச்சு. என்கிட்ட பேசி எந்த பயனும் இல்ல. இருந்தாலும் ஓடிக்கிட்டு தான் இருக்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை பாக்கி இருக்கு. சம்மனிங் ஜுட்சு. உன் சக்கரா எந்த புள்ளியில இருந்து வருதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நான் உன்கிட்ட இன்னொரு விஷயத்தை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன சாகடிச்சா கூட உன்னால இந்த ரீஅனிமேஷன் ஜுட்சுவை தடுத்து நிறுத்த முடியும். நான் நினைச்சா மட்டும்தான் என்னால இதை நிறுத்த முடியும். நீ என்ன பண்ணாலும் என்ன கொல்ல முடியாது. பார்த்ததுன்னு நீயே தெரிஞ்சுக்க சொல்ல. ஒரோச்சிமாரு உண்மையிலே நான் அதிர்ஷ்டசாலிதான். என்ன உளறிக்கிட்டு இருக்க? ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க என்ன பண்றீங்க? தாராளமா புரியவே. இந்த ஜுட்சுக்குன்னு தனிப்பட்ட முறையில பலமும் பலவீனமும் இல்லை. இப்ப நீ கொஞ்சம் நகர்ந்தா கூட நிச்சயமா சாஸ்கி அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டா. நீ அவசரப்பட்டாலும் உன்னால கண்டிப்பா இதுல ஜெயிக்க முடியும். கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நீ அமைதியா ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த உலகத்துல நிறைய மோசமான ஆபத்தான விஷயங்கள் நடந்து போற தொடங்கிட்டானா? நீ சொல்றதும் உண்மைதான். 4வது கிரேட் நிஞ்சா வார் 5 நாடுகளை எதிர்த்த கண்டிப்பா உங்க 2 பேரால போர் செய்ய முடியாது. இதுக்காகவே 1,00,000 ஒயிட் ஜெட்சுவை நாங்க உருவாக்கி இருக்கோம். கின்ககு, கின்கக், 2வது சூச்சிகா, 2வது மிசுகாகி, அதுக்கப்புறம் மாதரா உச்சிஹா. திட்டத்தையும் மாதரா உச்சிஹா தான் ப்ராஜெக்ட் சுக்கினோமின்னு அவர் ஆரம்பிச்சதுக்கு காரணமும் அதுதான். அப்படி பண்ண மொத்த உலகமும் அவனோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். ஆனா அது நிறைவேற நருட்டோவுடைய 9 டைல்ஸும் கில்லர் பியோடைய 8 டைல்ஸும் தேவை. போருடைய கதை சுருக்கம் இதுதான். ஆனா நீ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த ரீஅனிமேஷன் நான் அவனோட கண்ட்ரோல்லயே இல்ல. இந்த ரீஅனிமேஷன் ஜுட்சுவை உன்னோட கென்ஜுட்சுவை பயன்படுத்தி மாத்தி எழுதுனா எப்படி இருக்குன்னு யோசிச்சு. நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் இன்னும் பதில் சொல்லல. என்னால எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. இப்ப நீ என்ன சொல்ல வர? இன்னும் நான் அடம் பிடிக்கிறேன்னு நினைக்கிறியா? இல்ல, சும்மா சொன்னேன். உன் அண்ணன் வேற இப்ப இங்க இருக்கானா? நான் உன்னை கொல்றதுக்காக வந்தேன். உண்மையிலேயே இது வேஸ்டான ஜுட்சு. அந்த வேஸ்ட் ஜுட்சுவால தான் இப்ப நீயும் உன்னோட தம்பியும் இவ்வளவு நேரம் ஒன்னா இருக்கீங்க. ஒழுங்கா இருந்த 2 இதயங்களை நீ சிறப்பிடிச்சு வெறுப்பையும் வன்மத்தையும் பரப்புறதுக்காக அவங்கள பயன்படுத்திட்டு இருக்க. அது வாழும் போது வரக்கூடிய வலியை விட கொடுமையானது. இந்த ஜுட்சு அந்த வலிகளை மறுபடியும் கிளறுது. உச்சிஹா கிளான்ல ஒருத்தனை விடாம எல்லாரையும் கொன்னவனுக்கு இப்படி ஒரு இலகுன மனசா? ஹே சாஸ்கே, உச்சிஹா கிளான் அழிஞ்சதுக்கு முக்கிய காரணமான வானனை நீ தான் கொல்லணும். அது மட்டும் இல்லாம உனக்கு உண்மை தெரியாதுன்னு நினைக்கிறேன். யாரு பக்கம் நிக்கிற? முதல்ல அவனை எப்படியாவது அடிப்பணிய வைக்கணும். ரீஅனிமேஷனை தொடங்கணும்னு நம்ம கொண்டுட்டா அந்த ஜுட்சுவை நிறுத்தவே முடியாது. ஒண்ணு விடாம எல்லா திட்டத்தையும் வெளியே சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எல்லா ஜுட்சுவுக்கும் கண்டிப்பா ஒரு பலவீனம் இருக்கும். அந்த மாதிரி இதோட பலவீனம் என்னன்னு தெரியுமா? அது வேற எதுவும் கிடையாது, நான் தான்.
அதனால இந்த முறையாவது கொடுத்த வாக்க காப்பாத்துவேன் நம்புறேன். என்ன இப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன தாக்க போறீங்களா? இப்போ பாருங்க, எப்பவுமே படிப்பு படிப்புன்னு இருக்கிற நான் அவ்வளவு சீக்கிரம் சண்டையில இறங்க மாட்டேன். இது கென்ஜூட்சுவை தகர்த்துரும். அந்த பாம்புங்களோட அசைவை வச்சு பாக்குறப்ப பாம்பு தன்னை சுத்தி இருக்கிற இடத்த பத்தி தெரிஞ்சுக்கும். எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அந்த ஒரோச்சி மருவை கொல்றதுக்காக தான் நான் இவ்வளவும் படிச்சேன். நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்ன தோக்கடிக்க முடியாது. ஏதாவது பொறி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. பொறி வைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என்ன எளியா? அவனை கொல்லக்கூடாது, ஞாபகம் இருக்குல்ல? அவ்வளவு சீக்கிரமா சாக மாட்டான். என்ன இது? முதல்ல முகத்தை மறைச்ச, அப்புறம் உன்னோட மொத்த உடலையும் மறைச்சுக்கிட்ட. ஒரோச்சிமாரு மட்டும் இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்கலனா நீ ஒரு வெத்து வேட்டுதான். நீ என்ன குறைச்சி எடை போடுறேன்னு நினைக்கிறேன். லார்ட் ஒரோச்சிமாருவோட ஒத்து பார்க்கும்போது நான் ஒண்ணுமே இல்லை. அதை நானே ஒத்துக்க. சக்கரா படர்ந்து இருக்கு. எது உண்மைன்னு சொல்றதே ரொம்ப கஷ்டம். ஒருத்தரோட சதகை என்னால இப்படி சுலபமா உருக்கிட முடியும். பாம்பு தோல் உரிக்கிறது மாதிரி தெரியும். இந்த டெக்னிக்ல நான் உசுகி கிளானுடைய ஃபிளஷ் டிரான்ஸ்மிஷன்ங்கிற புது டெக்னிக்கை இணைச்சிருக்கேன். அதான் சுகெட்ஸ். அதே மாதிரி என்னால எனக்கு ஏற்பட்ட காயங்களை உடனே சரி செஞ்சுக்க முடியும். உசுமாக்கி கிளான சேர்ந்து அது வேற யாரும் இல்ல, கரிந்தா. உன் அணியில இருக்கிற கடைசி ஆளை பத்தி தான் யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நீ அவனை நண்பனாவே பார்க்கலையா? ஷினோபி உலகத்தை பொறுத்த வரைக்கும் திறமை இல்லாதவங்கள நாம குப்பைக்கு சமம்னு சொல்லலாம். ஒரோச்சிமாரு கிட்ட இருந்து கர்ஸ் மார்க்க வாங்குனியா? இல்ல, இத நான் ரியூச்சி குகையில எனக்காகவே பிரத்யேகமா தயார் பண்ணேன். ரியூச்சி குகையா? நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். அங்க இருந்த ஒயிட் ஸ்னேக் சேஜ் தான் எனக்கு பயிற்சி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்னால லார்ட் ஒரோச்சிமாருவையே மிஞ்ச முடிஞ்சது. அவன் விலகி போயிட்டான். அவனை விட என் சென்சரி தன்மையோட வீரியம் அதிகமா இருக்கு. இயற்கையோட ஆற்றலா? நான் நினைச்சது சரியா போச்சு. ஜூகோ கிளான சேர்ந்தவங்களோட உடம்புல பொறப்புல இருந்து இயற்கையோட ஆற்றல உருகிற தருமை இருக்கு. அவங்கள பத்தி யாருக்குமே தெரியாத ரகசியம் இதுதான். இதுக்கு அடிப்படையா தேவைப்படுற எல்லாமே ரியூச்சி குகையில கிடைக்குங்கிறத லார்ட் ஒரோச்சிமாரு கண்டுபிடிச்சாரு. ஏன் அளவுக்கு முழுமையா மாற முடியாம போயிடுச்சு. புரிஞ்சிருச்சு. நீ சேஜ் மோடோட சக்தியை பயன்படுத்துற. ஒரு கேவலமான பாம்பு தான்ல. இப்ப நான் ஒரு பாம்பு கிடையாது, முழுசா ஒரு டிராகனா மாறிட்டேன். ஒயிட் எக்ஸ்ட்ரீம் அட்டாக். கேக்குற பாக்குற திறமைகளை வெளிச்சம் அப்புறம் சத்தம் மூலமா இதை அழிச்சிடும். என்னோட சதையை உருக்கிறது மூலமா என்னால சத்தத்தையும் அதிர்வுகளையும் இழுத்துக்க முடியும். எந்த தடையும் இல்லாம நகர முடியும். நீ மறுபடியும் அவனை ஒரு பொம்மையா மாத்தணும். உன்னால மட்டும் எப்படி என்ன எல்லா சூழ்நிலையிலையும் கண்டுபிடிக்க முடியுது? நீ கணிச்சிட்டியோ? நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணப்பன்னு நீ சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கே. உன் சக்கராவை கண்டுபிடிச்சது நான் தான். ஒரு இடத்துல கூட நான் சொல்லவே இல்லை. இதை பண்ணக்கூடிய நாகட்டோ கூட தான் நான் இருந்தேன். என்கிட்ட அந்த திறமை இல்ல. உன்னோட குறிக்கோள் என்னங்கிறது எனக்கு ரொம்ப தெளிவா தெரியும். உன்ன மாதிரி ஒரு தெளிவான சந்தர்ப்பவாதிக்கு நிச்சயமா சாஸ்கே தான் முக்கியம். அதுக்கப்புறம் நீ சாஸ்கேவை பயன்படுத்தி என்னோட மூளையை குழப்பினால அதுக்கு ஆச்சரியம். மனுஷங்களோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு படிக்க தெரிஞ்ச திறமசாலினி. அதனாலதான் எல்லாருமே உன்கிட்ட சுலபமா ஏமாறுறாங்க. இதனாலதான் நீ சாகிறதுக்கு முன்னாடி எல்லாரையுமே உன்னால சுலபமா நீ கெட்டவன்னு நம்ப வைக்க முடிஞ்சது. திறமைய பயன்படுத்தி என் திறமையை தோக்கடிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உன் அண்ணன் உன்கிட்ட அளவுக்கு அதிகமா போய் சொன்னதால அவனை பத்தி நிச்சயமா உனக்கு நிறைய விஷயங்கள் குழப்பமா தான் இருக்கும். சாஸ்கே, காட்டு பண்ணி அடிக்கிற மிஷனுக்கு ஒன்னா வந்தீங்க, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்க. சரி, நான் கிளம்புறேன். நீங்க காட்டு பண்ணிய வேட்டையாட போறீங்களா? சொல்லுங்க அண்ணா. பெரிய அரக்க மாதிரி இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்னா, அதனாலதானே நீங்க இப்ப அதை கொல்றதுக்கு கிளம்பி இருக்கீங்க. நானும் உங்க கூட வந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல அண்ணா? அது உங்களுக்கே தெரியும் தானே? என்ன மன்னிச்சிரு சாஸ்கே. போகாதீங்க. நீ வருவ என்ன எதிர்பார்க்கவே இல்ல. நானும் பயிற்சி எடுத்துட்டு தான் இருக்கேன். இதுதானா? அத கொன்னுடாத. திரும்பி வராத மாதிரி காயப்படுத்திடு. நீ தயாரா? அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்றான். மண்டையில ஒரு கொம்பு இருக்குங்கிற விஷயத்த நான் மறந்துட்டேன்.
அண்ணா, உனக்கு இன்னும் நிறைய பயிற்சி தேவைப்படுது. வீட்டுக்கு போன பிறகு நான் உனக்கு பயிற்சி கொடுக்கறேன். நீ காட்டு பண்ணிய சரியா அடிக்க கத்துக்கிட்ட. பெரிய பாம்பையா அடிச்சிட்டோம். ஆமா, எனக்கு ஒரே சிரிப்பா வருது. நண்பர்கள் மாதிரி ஒற்றுமையா இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வெறுத்த அந்த அண்ணன் தம்பி எங்க காணோம்? செத்து போன இவன் கிட்ட இவ்வளவு நாளா நீ என்ன கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்த? உண்மைய கேட்கணும். இப்பவும் உனக்கு இட்டாச்சி மேல முழு நம்பிக்கை வரலன்னு தான் எனக்கு தோணுது. இட்டாச்சி பத்தின எல்லா உண்மைகளையும் நீ ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டியோ? நீ இட்டாச்சிய முழுசா தோக்கடிச்சதுக்கு அப்புறம் ஊருக்கு திரும்ப வராதப்பவே எனக்கு தெரியும். இந்த ஊரை அழிக்கிறதுக்கு தானே நீ அகாட்சுகியோட கை கோர்த்த. புரிஞ்சு போச்சு. இந்த ஊரை முழுசா அழிக்கணுங்கிறது தானே உன்னோட திட்டமே. நீ அதை மறுக்காதப்பவே எனக்கு புரியும். ஆனா நான் சொன்ன மாதிரி உன்னோட அண்ணன் கண்டே பிடிக்காத அளவுக்கு போய் சொல்றதுல கெட்டிக்கார. நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ நானும் அதுதான் பண்ணணும்னு நீ ஆசைப்படுற. பேசாம இட்டாச்சியோட முதுகுல குத்திட்டு என் கூட வந்து சேர்ந்துரு. உனக்கு எந்த வித குற்ற உணர்ச்சியும் தேவையில்லை. இப்ப இருக்கிறது வெறும் ஒரு பொம்மை தான். உச்சிஹா இறந்துட்டதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஒரு வழியா அந்த துரோகி இறந்து போயிட்டான். இவ்வளவு சக்தி வாய்ந்தவனை யார் கொண்டு இருப்பாங்கன்னு என்னால கணிக்க முடியல. தான் குடும்பத்தை கொன்ன பாவத்துக்காக தான் சொந்த அண்ணனையே அவன் கொன்னுட்டான். இந்த ஊரோட வரலாறுலயே ரொம்ப கொடூரமானவன்னா அது அவன் மட்டும்தான். அவங்களுக்கு நான் உண்மையை புரிய வைக்கிறேன். அதெல்லாம் தேவையில்லை. நிச்சயமா யாருமே இதை ஒத்துக்க போறது கிடையாது. இடன் லீஃப் வில்லேஜ தாக்க போறேங்கிற பேர்ல தான் அகாட்ஸ்கிக்கு வந்து சேர்ந்தான். அவன் தம்பியான உனக்கு இது கஷ்டமா தான் இருக்க. இவன மாதிரி ஆளுங்க என்னோட அண்ணனுக்கு துரோகி பட்டம் கட்டிட்டு இருக்காங்க. ஆனா இதுதான் இட்டாச்சி என்னுடைய ஆசை. உனக்கும் இது பிடிக்கலன்னா அப்போ உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்ல. இந்த ஊரை முழுசா அழிக்கணுங்கிறத என் தனிப்பட்ட முடிவு. இட்டாச்சி எதுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தான்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா என்ன பத்தி எந்த ஒரு தகவலுமே வெளியே தெரியாத மாதிரி என்ன ஒரு ஸ்பையா தான் வளர்த்தாங்க. வேற ஒரு அடையாளத்தோடு தான் நான் வாழ்ந்தேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னோட உண்மையான அடையாளமே அழிஞ்சிருச்சு. வில்லேஜ் எங்களுக்குன்னு ஒரு நல்லது கூட செஞ்சதே இல்ல. அதனாலதான் சொல்றேன், என்ன தவிர வேற யாராலையும் உன்னை நல்லா புரிஞ்சுக்க முடியாது. சாஸ்கே, அவன் பேச்சு கேட்காத. என்னை விட அவன் பெரிய உளவாளியா பொய் சொல்றதுல ரொம்ப திறமையானவன். நான் என்னைக்குமே இட்டாச்சி உச்சிஹா தான். நீ இப்படி இருக்கிறதுக்கு மொத்தமா நான் மட்டும்தான் காரணம். அதனால உனக்கு அறிவுரை சொல்றதுக்கு எனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. என்ன நான் சொல்ல போறது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி நம்ம எதிரில நிக்கிறானே, நான் ரீஅனிமேஷன் ஜுட்சுவோட பயன்பாட்டாளரா இருக்கிற வரைக்கும் உங்களால என்ன கொல்ல முடியாது. என் கருவழியை நான் மறைச்சிட்டேன். அதனால உங்களுடைய விஷுவல் பவரையும் பயன்படுத்த முடியாது. உங்களால என்ன தோக்கடிக்க முடியாது. அவன் பேசுறத கேட்க கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்கும். உச்சிஹாவோட உண்மையான பவரை பத்தி அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க கண்களோட வெளிச்சத்தை அவங்க இழந்தாலே போதும். ஈசனாகியா டான்சோவை நான் எதிர்த்தப்ப அவன் அதை தான் பயன்படுத்துறான். நான் இசனாகி பத்தி சொல்லல. அதை விட கொடூரமான இன்னொரு ஃபார்பிடன் ஜுட்சு இசானாமி. ஆனா இசானாமி ஒருத்த விதியை தீர்மானிக்கும். இது ஈசனாகி மாதிரியே இருக்கிற இன்னொரு ஜூட்சுவா? நீ என்ன பண்ண முயற்சி பண்றன்னு எனக்கு நல்லா தெரியும் இட்டாச்சி. நான் யாரு என்ன பண்ணுவேன்னு. இன்ஆர்கானிக் அனிமேஷன். இந்த ஜுட்சு உயிரில்லாத பொருட்களுக்கு உயிரை கொடுக்கும். நீ சாஸ்கேவை பாதுகாக்கிறங்கிற பேர்ல உன்னோட வேகத்தை குறைச்சுக்கிட்ட. உன்னோட தலையெழுத்தை நான் முழுசா மாத்தி எழுத போறேன். உங்க விஷுவல் ஜுட்சுவோட அதிகபட்ச தாக்குதல் இது. அதே போல இதுதான் உங்களோட உச்சமான பாதுகாப்பும் கூட. என்ன மன்னிச்சிரு சாஸ்கே. தீமை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி எனக்கு கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் உங்களால நிச்சயமா என்ன தோக்கடிக்கவே முடியாது. மனுஷன்ல இருந்து பாம்பு, இப்ப பாம்புல இருந்து டிராகன். என்ன இந்த உச்சிஹாலாம் போதும், நிறுத்த. எனக்கு ஒண்ணு பாக்குறப்ப என்ன சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு. இங்க பாருங்க, எனக்கு எப்படிலாம் தேவையோ இந்த அகாட்சுகி அதுக்கேத்த மாதிரி இந்த போர்ல நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். உன்னோட எண்ணங்களை புரிஞ்சுக்க முடியும். பொய்களை மட்டுமே சொல்லி இந்த உலகத்துல வாழ்ந்த மோசமான உளவாளிகள்னா அது நான் யாருங்கிறது எனக்கே மறந்து தெரிஞ்சுக்கிட்டு தெளிவா நீ செயல்பட்டாலே போதும். தோத்து போன நீ என்ன வேணாலும் பேசலாம். அது தன்னால செய்ய முடியாத ஒரு செயலுக்கு தன்னைத்தானே மன்னிக்கிறதுக்கு சமமா. அதைத்தான் நான் செய்ய தவறிட்டேன். தன்னைத்தானே முழுசா உணராத எல்லாருமே தோத்துடுவாங்க. அதுக்கு நான் தான் ஒரு மிக சிறந்த உதாரணம். உங்க ரெண்டு பேருக்குமே என்ன பத்தி அப்படி என்னதான் தெரியும்? இனிமே நீங்க எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம். பிரபலமான உச்சிஹா கிளானை சேர்ந்தவங்க போரை நிறுத்தக்கூடிய ரகசியங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உன் அளவுக்கு ஒரு சிறப்பான ரீஅனிமேஷனை இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இல்ல, உச்சிஹாங்கிறது எங்க ரத்தத்தையும் எங்க கிளானையும் குறிப்பிட்ட ஒரு பெயர். எனக்குன்னு எந்த ஒரு அடையாளமும் இல்ல. எனக்குன்னு சொந்தமா ஒண்ணுமே இல்ல. எனக்குன்னு ஒரு பேரும் இருக்க இடமும் தாமதமா தான் கிடைச்சது. இன்னும் எவ்வளவு நேரம் இதே மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்க போறோம்? போர்க்களமே அவன் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இன்னும் இசானாமி தயாராகலையா? அவன் நம்ம கிட்ட தான் வந்துகிட்டு இருக்கான். கண்டிப்பா இதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். இதை எனக்கு லார்ட் ஒரோச்சிமாரு தான் கத்து கொடுத்தாரு. இந்த உலகத்துல கிடைக்கிற ஒவ்வொரு தகவல்களையும் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சேகரிச்சாதான் உண்மையை தெரிஞ்சுக்க முடியும். இத கத்தியால அறுக்க முடியாது. ஆமா தெராசு, டிராகன் டான்ஸ் சுசானாவை பயன்படுத்த முடியும் தானே?
எங்கேயும் தப்பிக்க முடியாது. உனக்கு ஒண்ணும் ஆகலையே சாஸ்கே. கென்ஜுட்சுவா? உங்க சுசானோவை வச்சு கூட என்னோட சத்தத்தை உங்களால முழுசா அடக்க முடியல. உங்களால அசைய முடியாது. உங்க 2 பேரையும் எனக்குள்ள நான் இழுத்துக்க போறேன். நான் யாருங்கிறத நீ இப்பவாச்சும் முழுசா புரிஞ்சுக்கிட்டியா இல்லையா? ஏன்னா நீ லார்ட் உரோச்சிமாருவை கொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அவரை என்னுடைய உடம்புக்குள்ள முழுசா எடுத்துக்கிட்டேன். இப்போதைக்கு இதுதான் என்னுடைய உண்மையான உருவம். இந்த மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் நீதான் சாஸ்கே. நீ என்னைக்கும் உரோச்சிமாரு ஆக முடியாது. நீ அவனாவே மாற முயற்சி பண்ணாத. தனக்கு பிடிச்சவங்கள மாதிரி மாறணும்னு நினைக்கிற எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சவங்களை இமிடேட் பண்ணுவாங்க. அதனாலதான் சாஸ்கேவும் ஆரம்பத்துல இருந்து உன்ன மாதிரியே பண்ணிட்டு இருந்தான். அடுத்து நான் முயற்சி பண்றேன். எனக்கு ஒரு புது ஷுரிகேன் ஜூட்சு சொல்லி தரேன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மிஷன் இருக்கு. நான் அதுக்கு தயாராகணும். என்ன மன்னிச்சிரு சாஸ்கே. இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்ப பாருங்கண்ணா, கடுமையா உழைச்சி நீயும் அண்ணன மாதிரி பெரிய ஆளா வரணும், புரியுதா? அதனால நீ தப்பிக்காத ஒரு சாக்கா பயன்படுத்தாத. உன்னோட தரத்தை நீ குறைச்சுக்கிறது எப்பவுமே நியாயமாகாது. உன்னை நீயே பொய்களால ஏமாத்திக்காத. தான் யாரு என்னங்கறத உணராதவங்க என்னைக்கும் ஜெயிக்கவே முடியாது. தோத்துருவேனா? எப்படி தோத்து போவேன்? என் கண்ணப்பா கென்ஜுட்சு ஷரிங்கான். சுக்கியோமி. நான் இப்போ இசனாமிய தொடங்குறேன். நீ ஏற்கனவே தோத்துட்ட கபுட்டோ. எல்லாம் முடிஞ்சுதா? நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேனோ அப்படியே இருக்கிற இந்த உணர்வு. ஃபயர் ஸ்டைல், ஃபயர்பால் ஜூட்சு, ஜெயண்ட் வாட்டர்ஃபால். நீங்க என்ன காயப்படுத்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. கென்ஜுட்சுவை என்னால பயன்படுத்த முடியாது. முடிஞ்சா அது என்னன்னு காட்டு. அதுதான் இசனாமி. சாஸ்கே, என் பக்கத்துல இரு. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. என்னவா ஆகணுங்கிற முடிவு உன்னோட கையில தான் இருக்கு. நான் சொன்னதை நீ என்னைக்கும் மறந்துடக்கூடாது. நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு சத்தியமா புரிய மாட்டேங்குது. நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நிச்சயமா நான் அடைஞ்சே தீருவேன். தன்னைத்தானே அறிஞ்சு தன்னைத்தானே மன்னிக்க கூடிய ஒருத்தன் தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய பலசாலி. வாய்ப்பே இல்ல. என்ன இது? இந்த கொம்பு அவங்க எப்ப வெட்டினாங்க? இதுதான் இசனாமி. என்ன என்ன பண்ணாலும் சரி. நான் தான் சொன்னல, உன்னோட விதி என் கையில தான் இருக்கு. ஒருவேளை இது உண்மையிலேயே கென்ஜுட்சுவா இருந்தா ரிலீஸ். இது உச்சிஹாவோட கென்ஜுட்சு. ஒருவேளை இது இட்டாச்சி உருவாக்குனதா இருந்தா இதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க பயன்படுத்தின அதே டெக்னிக்கை தான் இப்ப நானும் பயன்படுத்த போறேன். டையூயா டிமான் ஃப்ளூட் செயின்ஸ் ஆஃப் ஃபேண்டசியா. இட்டாச்சியோட கட்டுப்பாட்டுல இருக்கிற அந்த கென்ஜுட்சு டையூயாவோட கட்டுப்பாட்டுக்கு மாறும். இந்த இடம் இப்போதைக்கு என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்க போகுது. அதனால இப்பவே தப்பிச்சிடுறேன். என்ன பண்ணாலும் அவனால தப்பிக்கவே முடியாது. இசனாகி மாதிரியே இதுவும் இன்னொரு ஃபார்பிடன் ஜூட்சு. இது ஒருத்தரோட விதியவே தீர்மானிக்கும். இதுதான் இசனாகி. இப்படி இவன் என் பிடியில இருக்கப்போ இவன் மேல என்னோட விஷுவல் கென்ஜுட்சுவை செலுத்துறது ரொம்ப சுலபம். நிஜமாவே கபூட்டோ உங்களோட லூப்ல தான் சிக்கி தவச்சுக்கிட்டு இருக்கானா? இதை எப்ப பண்ண? கபூட்டோ முதல் முறை அவனோட வாழை வச்சு என்ன குத்துனானே அப்போ. என்னது அப்பாவா? விஷுவல் ஜூட்சுவை கண் பார்வையே இல்லாம பண்ண முடியும் நீ என்கிட்ட சொல்லி இருக்க. நம்ம அப்புறம் எதிரியோட உடல் உணர்வு மூலமா வேலை செய்யும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உடல் உணர்வை இந்த ஜுட்சு மூலமா அப்படியே ஒரு படம் மாதிரி ஒன்னு ஆசைத்திருக்கும். அதை நம்ம ஏன்னு வச்சுப்போம். நேரம் போக போக நடக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வை பீன்னு இது எல்லாத்தையும் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணணும். அப்புறம் உன்னோட மொமெண்ட்டை பயன்படுத்தி ஏங்கிற உன்னோட துல்லியமான நகலை உருவாக்கும். இசனாகி மாதிரி இதுவும் ஒருத்தருடைய பார்வைக்கு இணையான. அவன் கூட டம்மியா சண்டை போட்டுக்கிட்டே இருப்போமா? அப்படிதான் இந்த ஜூட்சு வேலை செய்யுமா? இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியும் அமைக்கப்பட்டிருக்கு. பிரச்சனையில இருந்து இசனாகி பயன்பாட்டாளரை காப்பாத்துறதுக்காக தான் இந்த இசனாமியை உருவாக்கப்பட்டது. உனக்கு இசனாகி பத்தி ஏற்கனவே கொஞ்சம் தெரியும். அதோட முடிவை அழிச்சிட்டு மறுபடியும் உன்னால தொடங்க முடியும். உச்சிஹாவோட இசனாமி எப்படி ஆரம்பத்துல உருவாச்சுங்கிற கதையை தான் உனக்கு சொல்ல போறேன் சாஸ்கே. உச்சிஹாவோட இந்த ஈசானாமி உருவான கதையா? முன்னொரு காலத்துல ஒரு போர் நடந்துச்சு. அதுல என்ன ஆனாலும் உச்சிஹா கிளான் மட்டும் தோக்கவே கூடாது. பாவீங்களா, யாராலையும் எங்களை தோக்கடிக்கவே முடியாது. பார்வை இருக்காதுங்கிறத தாண்டி தன்னோட முடிவை தானே இந்த அதிபயங்கரமான விஷுவல் ஜுட்சுவை பயன்படுத்தினவங்கள்ல பல பேரால இது அளவுக்கு அதிகமா பயன்படுத்தப்பட்டுச்சு. ஒரே ஒரு இசனாகி யூசர் இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்ல. 2-3 பேர் அதை பயன்படுத்துறப்போ யார் அதை அற்புதமா பயன்படுத்துறாங்கன்றத தனக்குள்ளேயே போட்டியா வச்சுக்கிட்டாங்க. உன்னை பெரிய ஆளா நினைக்கிறது உனக்கு வேணா பெருமையா இருக்கலாம், எனக்கு இல்ல. அப்படி பார்க்கும்போது இங்க இருக்கிறதுலே பெரிய ஆளும் நான் தான். என்னோட இசனாக்கியை நான் பயன்படுத்தி
உச்சிஹா மட்டும் இல்ல, அதுக்கு என் இசனாகி மட்டும் போதும். ஒரு வலுவான கேடயம் தான் இந்த இசனாமின்னு சொல்லலாம். இப்போ நீயும் என்ன எதிர்க்க தான் வந்திருக்கனா? அப்போ எனக்கு இந்த சண்டை இல்லாம முடிக்க நிச்சயமா ஒரு வழி இருக்கு. ஆனா என்னோட கையில ஏற்கனவே ரத்தக்கரை படிஞ்சிருச்சு. உனக்குள்ள இருக்க உண்மையான பலம் என்னன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். என்னோட முதுகுக்கு பின்னாடி வந்து தாக்குறது நல்லா இருந்துச்சு. உன் கதை இத்தோட முடிஞ்சது. அந்த இசனாகியால என்னுடைய கண்ணு குருடா போயிருக்கும். நீ ரொம்ப நம்புற அந்த இசனாகியால கண்டிப்பா உன்னை காப்பாத்த முடியாது. இல்ல, இல்லவே இல்ல. ஆனா நமக்கு விருப்பம் இல்லாத நிதர்சனத்தை இசனாக்கியால மாத்த முடியும். அது ஒரு புது விதிக்கு வழிவகுக்கும். ஆனா தோத்து போன எதிரிகளும் கண்டிப்பா இதுல திரும்ப எந்திரிச்சு வருவாங்க. அதான் இதோட பிரச்சனையே. ஒரு லூப்லயே இருக்க வைக்கதான் இந்த இசனாமி உருவாக்கப்பட்ட. ஆனா இசனாமி நான் நினைச்சதை விட சக்தி வாய்ந்ததா இருக்கு. இசனாமி அதை மொத்தமா ஒரு லூப்ல அடைச்சிருது. ஆனா அதே சமயம் இந்த லூப்குள்ளேயே தப்பிக்கிறதுக்கான வழியும் இருக்கு. உச்சிஹா சேர்ந்தவங்களோட ஆணவத்திலிருந்து தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. இசனாகியால மாத்த முடியாத விதின்றது இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. நான் பண்ண தவறுகளுக்கெல்லாம் இந்த உலகத்துல மன்னிப்புன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. நான் இனிமே இசனாகிய பயன்படுத்த மாட்டேன். என் தலையெழுத்தை ஏத்துக்கிட்டு நான் வாழ பழகிக்கிறேன். நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்காம இருக்கணும் தான் இந்த லூப் நிக்கும். ஆனா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி அதை விட ரொம்ப ஆபத்தானது. மாத்திக்கிறத விட்டுட்டு தன்னை ஏத்துக்கிட்ட அடுத்த நொடியே இந்த லூப் மொத்தமா நின்னுடும். நீங்க சொன்ன வரலாறுல ஏகப்பட்ட வழி புதஞ்சிருக்கு. இசனாமிங்கிற ஒண்ணு உருவாக்கப்பட்டுச்சு. இசனாகி அப்புறம் இசனாமிய எதுக்காக தடை செஞ்சிருக்காங்கன்னு இப்பதான் புரியுது. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ எதுக்காக காபூட்டோ மேல இத பயன்படுத்தணும்னு சொல்றியா? இவனை பார்க்கும்போது என்ன பாக்குற மாதிரியே இருக்கு. இது எல்லாத்தையுமே அடைஞ்சிட்டானா அவனுக்கு வேண்டிய எல்லாமே கிடைச்சிடும் நினைச்சிட்டு ஒருத்தரையும் நம்ப கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். குறிப்பா மொத்த சக்திகளும் அவன் முழுமை அடைஞ்சவங்கன்னு சொல்லிட முடியாது. என்னால எனக்குள்ள கண்டுபிடிக்காத விஷயத்த நீ உனக்குள்ள கண்டுபிடிக்க பாரு. நான் முழுமையானவன்னு என்னைக்குமே நினைக்க கூடாது. நிச்சயமா இது நான் கிடையாது. நீ இதுல இருந்து தப்பிச்சு வரணும்னு எப்படி நான் மறுபடியும் தப்பா கணிச்சேன்? நீ உனக்குள்ளேயே போய் சொல்லிக்கிட்டா அப்புறம் எப்படி உனக்கு நண்பர்கள் கிடைப்பாங்க? நான் இப்போ ரீஅனிமேஷன் ஜுட்சுவை நிறுத்த போறேன். அதுக்கப்புறம் இறந்தவங்க எல்லாரும் பாதுகாக்கிறது என்னோட கடமை. உன்னோட இந்த நிலைமைக்கு காரணமான இந்த கிராமத்தை காப்பாத்த ஏன் நினைக்கிற? உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா? என்ன பண்ணாலும் என்னால ஒண்ண மாத்த முடியாது சாஸ். நான் நினைச்ச மாதிரியே இந்த ஜுட்சுவை நிறுத்திட முடியும். நான் இப்ப என்ன பண்ணணும்? சுகியோமி நே உஷி அதோட முடிஞ்சது. சரி நே உஷி சரு. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டல. அந்த டோபியும் டான்ஸோவும் சொன்னது உண்மையான தெரிஞ்சுக்க ஆசைப்பட்ட அதான் பின்னாடியே வந்தேன். உன் மேல இருந்த பாசம் தான் ஞாபகம் வருது. அதனாலதான் நான் இப்ப முக்கியமா உன் நிலைமைக்கு காரணமான இந்த கிராமத்து மேல எனக்கு வெறுப்பு அதிகரிக்குது. எனக்குள்ள இருக்கிற கோபம் பல மடங்கு அதிகரிச்சிருக்க. ஆனா கண்டிப்பா என் கையால ஒரு நாள் இந்த ஊர் அழியும். அத நீ மேல இருந்து பார்க்க தான் போற. டோரா, உன்னை பார்த்ததுல சந்தோஷம். ரீஅனிமேஷன் ஜுட்சு ரிலீஸ். லட்சுஷிக்காக அழிய போறோம் தோணுது. வாய முடுங்க மிஸ்ஸுக்காக. என்ன இது? இப்போவோ நேரம் இருக்கு. என்னோட நினைவுகள் நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு மேல நான் பொய் சொல்ல விரும்பல. மொத்த உண்மையையும் நான் காட்ட போறேன். இதெல்லாம் தான் இத்தாச்சியோட உச்சிகாவோட நினைவுகளா? சூழ்ச்சியை இன்னமும் தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னோட கோட்டோ அமிட்சுகாமி மூலமா இந்த போரை நிறுத்த நான் முயற்சி பண்ணேன். அவனுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல போல இருக்கு. அவன் கண்டிப்பா என்னோட இடது கண்ணுக்காக வருவான். அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு அதை நீயே எடுத்துக்க. என் நம்பிக்கைக்குரிய ஒரே ஆள்னா அது நீ மட்டும்தான். ஒரு போரை தொடங்கி அது மூலமா எங்களுக்கு களங்கத்தை விளைவிக்க முயற்சி பண்ணா உச்சிஹாவ லீஃப் வில்லேஜோட துரோகின்னு அறிவிக்கிறத தவிர வேற வழி இல்ல. அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வராதீங்க. உச்சிகாக்களான நாம அப்படியே சும்மாவும் விட முடியாது. அதுக்கு பச்சிளம் குழந்தைகளை கூட நம்ம விட்டு வைக்க கூடாது. இதையெல்லாம் இட்டாச்சி முன்னாடி பேசுறது நிச்சயமா நியாயம் இல்ல. அதுக்காக நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்க முடியாது. தாக்கறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஒரு முறை பேசி பாப்போம். இட்டாச்சி என் கட்டளை உன்கிட்ட வந்து சேர்ற வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாரு. என்னதான் லார்ட் தேட் இப்படி எல்லாம் பேசினாலும் கூட ஊரோட நல்லதுக்காக அவர் சில முடிவுகளை எடுத்துதான் ஆகும். உச்சிகாக்களே நடத்துற தாக்குதல் பெரும் போரா வெடிக்குதோ இல்லையோ அதுக்கு முன்னாடியே அவங்க அழிவுக்கான பயணம் ஆரம்பமாயிடும். அந்த அழிவுல உன்னோட தம்பியும் சிக்குவாங்கறத நீ மறந்துடக்கூடாது. ஆனா ஒருவேளை நீ உன்னோட தம்பியை காக்கணும்னு நினைச்சா அதுக்கு ஒரு வழி இருக்கு.
அவன் அதுல இருந்து நீ காப்பாத்தின பிறகு என்னைக்கோ ஒரு நாள் நிச்சயமா அவனுக்கு லீஃப் வில்லேஜ் தான் உச்சிகா கிளானோட அழிவுக்கு காரணங்கிறது தெரிய வரும். அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த ஊர் மேல ஒரு வெறுப்பு வரும். அந்த வெறுப்பு அவனுக்கு வளர விடாம தடுக்க நாங்க அவனையும் கொல்ல வேண்டி வரும். என்ன மிரட்டுறீங்களா? இல்லப்பா, உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்கறேன், அவ்வளவுதான். உனக்கு கொடுக்கற முதல் வாய்ப்பு. அப்படி இல்லன்னா நீ எங்களோட சேர்ந்துக்க. உன் தம்பியையும் நீ பாதுகாத்துக்கலாம். ஊரோட பாதுகாப்புக்காக பிரச்சனை தொடங்குறதுக்கு முன்னாடியே நீ அதை செஞ்சாகணும். நான் உன்னை முழுசா நம்புறேன் இட்டாச்சி. கஷ்டமா இருக்குங்கிறது எனக்கும் புரியுது. ஆனா அதே சமயம் இது உன்னோட தம்பியை பாதுகாக்கிறதுக்கான வாய்ப்பாவும் இது உனக்கு அமையும். என்ன நீ முதல்ல எப்படி கண்டுபிடிச்ச? லீஃப் வில்லேஜோட பாதுகாப்பை தாண்டி அப்போல இருந்தே நீ யாரு, உன்னோட நோக்கம் என்னன்னு உன்னோட ஒவ்வொரு அசைவையும் நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். நம்ம சொந்த கிளான் மேலயும் சரி, இந்த ஊர் மேலயும் சரி, எனக்கு அதிக வெறுப்பு இருக்கிறதால நீதான் எனக்கு உதவியாகணும். ஆனா ஊருக்கும் சரி என் தம்பிக்கும் சரி எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நீ அவங்க பக்கம் போயிட்டல இட்டாச்சி. என்ன? எனக்கு எல்லாமே தெரியும் இட்டாச்சி. சாஸ்கேவை மட்டும் நீ நல்லா பாத்துக்கணும். கண்டிப்பா பாத்துப்பேன். எதுக்கும் பயப்படாத. இது நீயா தேர்ந்தெடுத்த பாதைதான். உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. இனி நான் உனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. உன்கிட்ட நான் ஒண்ணு விடாம எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டேன். இவ்வளவு நாளா என்கிட்ட இருந்து உன்னை எப்பவுமே விலக்கி வச்சதும் கூட உன்னுடைய பாதுகாப்புக்காக மட்டும்தான். ஆரம்பத்திலேயே நான் உன்கிட்ட கொஞ்சம் வெளிப்படையா இருந்திருக்கணும். மனசு திறந்து எல்லா உண்மையும் உன்கிட்ட மறைக்காம சொல்லியிருக்கணும். பரவாயில்ல, ஏன்னா இப்பவாச்சும் உன்கிட்ட நான் எல்லா உண்மைகளையும் மறைக்காம சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீ என்ன வெறுத்தாலும் சரி, எப்பவுமே ஒரு அண்ணனா உனக்கு என் கடமைகளை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன்.